ஈமானுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அப்போ நம்ம செயல்களுடைய முதல் அடிப்படையே ஈமான், முதல் அடிப்படையே எண்ணம். முதல்ல பலப்பட்டால்தான் செயல்கள் சார்ந்த விஷயம் வரும். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அதுகிட்ட எந்த விதமான சட்டங்களையும் போடல. பாத்திருக்கீங்களா? எந்த சட்டம் சார்ந்த விஷயங்களும் மக்கால பெருசா இறக்கப்படல. முழுமையா நீ மக்காவாசிகளுக்கு இந்த விஷயம் படும். அப்போ ஒரு மனுஷனோட செயல் மாறணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்களோட நம்பிக்கை மாறணும். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. கேக்குதாமா? கொஞ்சம் பிரேக் ஆகுது, கொஞ்சம் நல்லாவே பிரேக் ஆகுது சிஸ்டர். மக்கா மதீனா பத்தி சொல்லும் போதெல்லாம் எதுவுமே கேட்கல. எதுமா? மக்கா மதீனா பத்தி சொன்னீங்கல்ல இப்போ லாஸ்டா. ஓகே ஓகே ஓகே. அது என்னன்னா, மக்கால முழுமையாக நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் இறக்கப்பட்டுச்சு. மக்காவாசிகளோட செயல்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப மோசமான செயல்கள் அவனுங்க செஞ்சிட்டு இருந்தாலும் அல்லாஹ் முதல்ல அதை தடுக்கல. அவங்க கிட்ட அல்லாஹ் முதல்ல என்ன பண்ணானா, அவங்களோட நம்பிக்கையை தான் பலப்படுத்தினான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கூட இருப்பாங்கல்ல, உங்க கூட இருக்கவங்க, இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய கோபம் வரும். இந்த பிஹேவியர் சரியா தப்பா? தவறானதா? தப்பு தானே. நியாயம் இல்லாம கோபப்படுவாங்க. அப்படின்னும் போது இந்த பிஹேவியரை நான் மாத்தணும். இப்ப ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இல்ல ஆஸ் அ சைக்காலஜி டீச்சரு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப அவங்க கோபம் ஜாஸ்தி ஆகுறாங்கன்னா உடனே போய் உட்காருங்க, தண்ணி குடிங்க, அதுலாம் சொல்லுங்க, இது மட்டும் சொன்னா அவங்களோட கோபத்தை வந்து குறைச்சிட முடியுமா? முடியாது சிஸ்டர். கண்டிப்பா குறைச்சிட முடியாது. ஏன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஏன் சொல்றோன்றதே அவங்களுக்கு தெரியாது. பிரச்சனை எங்க இருக்கும்னா நம்பிக்கையில இருக்கும், உள்ளத்துல இருக்கும். உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாம் இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, வெளிப்படையான விஷயங்களை மாத்துறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள உள்ள விஷயங்களை சரி பண்ணணும். அதனாலதான் முதல்ல நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு 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 குரான்ல வந்து சூரா இப்ராஹிம், ஓகேவா, சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் வந்து ஒரு வசனம் வந்து சொல்றான். என்னன்னா, நல்ல மரத்திற்கு உதாரணம். இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா, நல்ல வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, அதற்கு உதாரணம் என்னன்னா, அதோட வேர் ஆழமாக ஊன்றப்பட்டிருக்கும். அதோட அந்த மரம் எப்படி இருக்கும்னா, அதோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்கா பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கும். அந்த ஸ்ட்ராங்கா வேறு பூமிக்குள்ள புதைஞ்சனால அதோட மரம், அதோட கிளைகள் எப்படி இருக்கும்னா வானளவாக உயர்ந்திருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். என்ன சொல்றான் இந்த எக்ஸாம்பிள் அல்லாஹ்? உண்மையில நல்ல வார்த்தைக்கு உதாரணம் ஒரு மரத்திற்கு ஒப்பானதாகும். அந்த மரத்தோட வேர் எப்படி இருக்கும்னா பூமியில ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதோட கிளை எப்படி இருக்கும்னா வானளவாக பறந்து விரிஞ்சு இருக்கும். அதனால பல பேர் பயனடைவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அந்த எக்ஸாம்பிள் அல்லாஹ்? வேறுன்றது ஈமான், நம்பிக்கை ஆழமா இருந்ததுன்னா அதன் மூலியமா வெளிப்படுற நன்மைகள் வந்து பலருக்கும் பயனளிக்கும், அவருக்கும் பயனளிக்கும். மாஷா அல்லாஹ், இதுதான் எக்ஸாக்டா. இதுதான் வேற ஆழமாக 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 மேல உள்ள கிளை ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற அழுகி போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளை எந்த செழிப்பும் இருக்காது கிளைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிளைய வெட்டி விட்டுக்கிட்டு, கிளைக்கு உரம் போட்டுக்கிட்டு, கிளையே நம்ம சரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. முதல்ல வேரை சரி பண்ணணும். வேர் அப்படின்றது நம்மளுடைய ஈமான். ஈமான் சரியாக இருக்கும் போதுதான் நம்மளுடைய செயல்கள் சரியாக இருக்கும். அம்மா, நீங்க வந்து எப்போதுமே சைக்காலஜி கிளாஸ் அப்படிங்கும் போது ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, சொன்னதோட நம்ம கவலை எல்லாம் இல்லாம போயிடும், நம்ம வாழ்க்கையில கவலையே இருக்காதான்னு கேட்டா கிடையாது.
அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கை ஃபுல்லா நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளோட ஸ்ட்ரகிளுக்கு தான் நமக்கு பிரைஸே. கஷ்டப்பட்டு தான், எஃபர்ட் போட்டு தான் ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கும். இப்போ இப்போ நீங்க வந்து கோபத்தை கட்டுப்படுத்த போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அநியாயத்தை பார்த்தா கூட எனக்கு கோபம் வர மாட்டேங்குதே, நான் அதை அடையறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பேன். கோபம்ன்ற எமோஷனே அல்லாஹ் வந்து ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனா ஒரு அநீதத்தை பார்க்கும்போது கூட நான் ஈஸியா கடந்து போயிடுறேன். அப்ப அந்த இடத்துல நான் கோபப்படணும், அந்த இடத்துல தட்டி கேட்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருப்பேன். சொல்ல வர்றது புரியுதா? அப்போ ஏதோ சைக்காலஜி படிச்சிட்டோன்றதுக்காக எல்லா கான்செப்ட் எல்லா விஷயமும் நமக்கு ஈஸியா வந்துடாது. அப்போ நம்ம தான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே அதை அடையிறதுக்கு. சோ அப்போ ஈமானை சரி பண்றது, அந்த விஷயத்த பார்த்தோம். ஈமானை சரி பண்றது அப்படிங்கும்போது முதல்ல அந்த ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் பத்தி பார்த்திருந்தோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்றதுல 3 விஷயம் பார்த்திருந்தோம். முதல்ல தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அஸ்மாஉ வ சிஃபாத், இது பார்த்தோம். அடுத்து மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது. மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது அப்படின்ற விஷயத்துல எப்படி வந்து மலக்குமார்கள் நம்மளை சுத்தி என்ன பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், மலக்குகளை எப்படி நாம நம்பணும் அப்படின்ற போது அதை சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம பேசுற ஒரு வார்த்தைகளை, நம்ம விடுற ஒரு வார்த்தையை நோட் பண்றதுக்கு மலக்குமார்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்பணும். நான் இப்போ உங்களை ஒரு வார்த்தை பேசுறேன், இல்ல ஒரு வார்த்தை திட்டுறேன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த திட்டுற வார்த்தையை எழுதுறதுக்கு ஒரு மலக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். மனிதர்கள்ல நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. அப்ப எல்லா மனுஷங்களுக்குள்ளயுமே குட்னஸ் இருக்கு. அந்த நல்லதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து சும்மா ரிவிஷனா வச்சுக்கோங்க. அந்த விஷயத்த பார்த்தோம். அடுத்து நபிமார்களை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது. குரான் பத்தி பார்த்தோம். குரான் அல்லாஹ் என்னவா சொல்றான்? குரான் அல்லாஹ் உங்கள் உள்ளத்துக்கு நிவாரணின்னு சொல்றான். எக்ஸாக்ட் பாயிண்ட். குரான் உங்களுடைய உள்ளத்துக்கு அருமருந்துன்னு சொல்றான் அல்லாஹ். அப்போ குரானை வச்சிருக்க நம்ம கிட்ட நிம்மதி இல்லைன்னா பிரச்சனை எங்கங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய முஸ்லிம்ஸ் இப்ப பைத்தியமா தான் சுத்திட்டு இருக்கோம். நிறைய முஸ்லிம்ஸ்க்கு பிரச்சனை இருக்கு. அப்போ குரானை சுமந்துட்டு இருக்க அல்லாஹ் நேர்வழின்றான், அல்லாஹ் அருமருந்துன்னு சொல்றான், உள்ளத்துக்கு நிவாரணின்னு சொல்றான். இவ்வளோ சொல்லியும் ஏன் முஸ்லிம் சமூகம் பைத்தியக்காரங்களா சுத்திட்டு இருக்கோம்? சோ இந்த கேள்வி அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? குரானை நாம அணுகிற விதத்திலையா, இல்ல குரானை பின்பற்றுற விதத்திலையா? சோ இந்த கேள்வி நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அப்புறம் விதியை நம்பிக்கை, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது பார்த்தோம். அதுல உலக வாழ்க்கை எவ்வளோ இதெல்லாம் மறந்து போயிரும். ஏன்னா அதான் நம்மளோட நேச்சரே. திருப்பி 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 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த துன்யா எவ்வளோ அற்பமானதுன்றத பார்த்தோம். சோ இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணுமே இல்லைம்மா, இப்ப பாருங்களேன், ஈரான் போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் மேல ஈரான் போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணும்? பதிலடி கொடுக்கும். எல்லாமே மறுமை நாளை ஒட்டி போயிட்டு இருக்கு நடக்கிற விஷயங்கள். ஏன்னா அந்த பக்கம் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது மறுமையோட அடையாளத்துல சேர்ற விஷயங்களா நடக்கும். எப்ப இஸ்ரேல் இவ்வளோ கொடூரமா இறங்க ஆரம்பிச்சுட்டானோ, இனி தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் சொல்ற காலகட்டமா அது ஆகும். அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளோட அடையாளம் வரும்போது புகை மூட்டம், வானம் ஃபுல்லா ஒரு புகை எல்லாரையும் ஒரு இடத்தை நோக்கி சேர்க்கும் அப்படின்றான். இது எனக்கு எக்ஸாக்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நியூஸ்ல ஈரான் மிசைல் விடும்போது, இல்ல நியூக்ளியர் பாம்பு போடும்போது வானம் ஃபுல்லா பாருங்களேன், புகை மூட்டமா இருக்கா? எவ்வளவு புகை மூட்டமா இருக்கு கவனிச்சிங்களா? யாராவது நியூஸ்ல பாத்தீங்களா? கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? அப்போ எல்லாமே இது வந்து எக்ஸாக்டா இதுதான் உங்களுக்கு நாளைக்கே மறுமை வரப்போகுது இப்படின்ற விஷயத்த நான் சொல்ல வரல. ஆனா மறுமையை நோக்கி நம்ம ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நான் நான் வந்துட்டேன்னா நானும் மறுமையும் ரொம்ப க்ளோஸா இருக்கோம்னு சொல்லி தன்னோட கையை ஒட்டி வச்சு காமிச்சாங்க. அப்போ ரசூல்லா வந்து இவ்ளோ ஜெனரேஷன் தள்ளி போகுதுங்கும் போது நாம மறுமையை ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கதா எனக்கு தோணுது. அப்போ மறுமை நாளை ஸ்ட்ராங்கா நம்பும் போது நம்மளுடைய அமல்கள்ல இப்ப நான் வந்து எனக்கு இவ்வளவு நாள் ஒரு மாதிரி ஈமான் பலகீனமா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன திடீர்னு ஈரான் வந்து இஸ்ரேல் மேல போர் தொடுக்கும் போது உடனே எனக்கு மறுமை பத்தின அச்சம் வருது. இப்ப மறுமையை பயந்த அடுத்த செகண்ட் என்னோட செயல்கள்ல மாற்றம் இருக்கு. அடுத்தவங்கள பேச நான் ரொம்ப பயப்படுறேன், ஹார்ஷா இருக்க நான் ரொம்ப பயப்படுறேன், செயல்கள்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன். இப்ப தெரியுதா நம்பிக்கை நம்மளோட செயல்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு. எந்த அளவுக்கு நாம ஈமான் கொள்றோமோ நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோம் நான் மறுமையை நம்புறேன், மறுமையை நம்புறேன்னா அதுக்காக உழைப்பு இருக்கணுமா இல்லையா? நான் குரானை நம்புறேன், குரானை நம்பினா குரானை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? நான் அல்லாவை நம்புறேன், அல்லாவை நம்பினா அல்லாஹ் சொல்றதுக்கு கட்டுப்படணுமா இல்லையா? நான் ரசூல்லாவை நம்புறேன், ரசூல்லாவை நம்புறேன்னா ரசூலோட சுண்ணாக்களை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அப்ப இதுதான் நம்புறதுக்கான வெளிப்பாடு. அப்போ நான் நம்பிக்கைய பலப்படுத்தும் போது எக்ஸாக்டா சொன்னேன்னா நான் எதுவுமே படிச்சுட்டு பேசல, என்னுடைய லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்த சொல்றேன். நம்பிக்கையை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பிஹேவியர்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ இந்த 6 விஷயத்தின் மேல உள்ள நம்பிக்கையை பத்தி பார்த்தோம். லாஸ்டா விதியின் மேல் உள்ள நம்பிக்கை பார்த்தோம். விதியின் மேல் உள்ள நம்பிக்கைங்கும் போது ஒரு மரத்தில் உள்ள இலை உதிர்ந்தா கூட அல்லாஹோட அனுமதி கேட்டுதான் விழுகுது. அப்போ என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டம் அல்லாஹ்வுடைய அனுமதியின்படிதான் நடக்குது. ஆமா தானே? அப்போ இந்த விஷயத்த நாம நம்பும் போது மனசு நமக்கு எப்போதுமே அமைதியா இருக்கும். பண்ணா அல்லாஹ் என்ன பண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்களுக்கு உருவம் கொடுத்து முதல் விஷயம் நம்மளுடைய பாடி. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், ஆதமை படைத்து என்னிடமிருந்து ரூஹை ஊதும் போது நம்மளுடைய ரூஹ் அதனுடைய சேரும் போது அந்த ரூஹுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நம்மளுடைய ரூஹ் பத்தி பார்த்தோம். இப்போ நம்மளுடைய உடம்பு பத்தி பார்த்தோம். உடம்பு எதால ஆக்கப்பட்டுச்சு அந்த விஷயத்த பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய ரூஹோட நம்ம ரூஹுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல முதல் தன்மை அல்லாஹ் நம்ம ரூஹுக்கு எந்த ஒரு படைப்புக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியா அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஓகேவா? எந்த ஒரு படைப்புக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே அந்த உயிர் இருந்தாலும் அந்த ரூஹ் அப்படின்ற குவாலிட்டி வந்து வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. அந்த ரூஹுக்கு அல்லாஹ் நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் கொடுத்திருக்கான். அதனாலதான் எல்லா படைப்பையும் விட மனித படைப்பு சிறந்த படைப்பாக கருதப்படுது. அப்போ அந்த ரூஹுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான், ஃபித்ரா அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்கான். நம்ம ரூஹுக்கு ஃபித்ரா இயற்கை தன்மை என்ன, இயற்கையாவே என்ன தன்மையை அல்லாஹ் கொடுக்குறான், சரியையும் தவறையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ மத்த எல்லா படைப்புகளுக்குமே அது டிசைன் அப்படியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான், சாய்ஸ் கொடுத்து சரியையும் தவறையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றல ஒரு ஃபித்ராவை அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்திருக்கான். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எல்லா குழந்தைகளுமே தன்னோட இயற்கை மார்க்கத்திலே தான் பிறக்குது, ஃபித்ரத்தோட தான் பிறக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உங்களுடைய ரூஹுக்கு ஒரு ஃபித்ரா இருக்கு. என்ன ஃபித்ரா? நீங்க பேசிக்கலி யூ ஆர் குட். உங்களால சரி எது, ஒரு காஃபிரால கூட திருடுறது தப்புன்னு ஒரு காஃபிருக்கு கூட தெரியும். குரான் சொல்றதுக்கு முன்னாடியே திருடுறது தப்புன்னு ஒரு காஃபிருக்கு கூட தெரியும். அப்போ எதை வச்சு தெரியுது அப்படின்னா அவங்களுடைய ஃபித்ரா, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள அவங்களுடைய ரூஹ்லயே அல்லாஹ் அந்த தன்மையை வச்சிருக்கான். அப்போ நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாருமே பேசிக்கலி ரொம்ப குட். அப்போ அல்லாஹ் வந்து சூரா நூர்ல ஒரு வசனத்துல என்ன சொல்றான், நம்மளுடைய ரூஹ் இருக்கு தெரியுமா, அதுவே ஒரு நூர். வெளிச்சத்தோட வேலை என்ன? கரெக்டா சொல்லுங்க, வெளிச்சத்தோட வேலை என்ன? சரியான வழிய காட்டுறது. அப்போ நம்மளுடைய ரூஹுக்கே தெரியும் சரியான வழி எதுன்னு. ஏன்னா ரூஹ் அல்லாஹ் நூறுன்னு சொல்றான், நம்மளோட ரூஹ் அல்லாஹ் ஒளி சொல்றான்.
அப்போ நம்ம ரூஹே நமக்கு வந்து சரி எது தப்பு எதுன்னு காட்டும். அப்போ அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவான், நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி. முதல் ஒளிங்கிறது நம்மளுடைய ரூஹு, இரண்டாவது ஒளிங்கிறது குரான். நம்மள ரூஹே நம்மள வழிகாட்டும், ஒளிக்கு மேல் ஒளி அப்படின்னும் போது அந்த உள்ளத்துக்குள்ள குரான் சேரும் போது அந்த அந்த உள்ளம் எவ்வளவு பிரகாசமான ஒரு விஷயமா இருக்கும், அங்க போற வழி எவ்வளவு ஒரு சரியான வழியா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள உள்ள ஒளிய கெடுக்கிற விஷயங்கள், பாவங்கள் செய்யும் போது நம்மளுடைய ரூஹ் கரெக்ட் ஆகுது. அது சொல்றாங்கல்ல, உங்க உள்ளத்துக்குள்ள என்ன ஆகுது, கரும்புள்ளி உழுகுது. கரும்புள்ளி சேர 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 என்ன ஆகும், சரி எது தப்பு எதுன்னே தெரியாம கண்டபடி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மிருகம் அவங்களதான் நம்ம என்ன பண்ணுவோம், மிருகம் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட ரீசெண்டா ஆர்த்தின்ற ஒரு பொண்ணை வெட்டி பாஸ்டல்ல அடைச்சு போட்டான்ல, அவனெல்லாம் யாருமே மனுஷன்னே சொல்ல மாட்டோம். ஏன் மனுஷன்னு சொல்ல மாட்டோம்னா அவனுக்குள்ள ரூஹோட தன்மையே போச்சு. அவங்கள எல்லாரும் என்ன சொல்றாங்க, மிருகம்னு சொல்றாங்களா? ஏன்னா சரி எது தப்பு எதுன்ற விளங்கி செய்யற ஆற்றலையே அவன் இழந்துட்டனால மிருகன்ற கேட்டகரிக்கு போயிட்டான். அப்போ உங்களுடைய ரூஹோட அந்த ஒளியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். என் ரூஹ் வந்து ஒளியோட தான் இருக்கா, இல்ல அது கெட்டு போய் கிடக்கா? என்னோட ரூஹ் ஒளியா இருக்கா, இல்ல ஒளி இழந்து போய் இருக்கா? அதை எப்படி நான் விளக்கேத்தி பிரைட்டன் பண்றது, என்னோட ஒளியை நான் எப்படி திருப்பி பிரைட்டன் பண்றது? அதுக்குதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, திக்ரு செய்யுங்க, தௌபா செய்யுங்க. தௌபா செய்யும் போது அந்த புள்ளிகள் ஒண்ணு ஒண்ணாக நீக்கப்படுது. திருப்பி நம்ம ஒளிக்கு அந்த பவர் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி நம்மளுடைய ஒளிக்கு மேல் குரான்ற ஒளியை சேர்க்கும் போது இன்னும் நம்மளுடைய ரூஹ் ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரூஹோட தன்மைகளை கெடுக்கிற விஷயங்களை நாம ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட லைஃப்ல பாருங்க, என் ரூஹை நான் கெடுக்கிற விஷயங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெருமையோட இருக்கனா, பொறாமப்படுறனா, கோபப்படுறனா, நிறைய அடுத்தவங்களை அவதூறு பேசுறனா, சந்தேகம் கொள்றனா, கஞ்சத்தனத்தோட இருக்கிறனா, இல்ல ஊதாரித்தனமா இருக்கிறனா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ரூஹோட ஒளியை கெடுக்கும். அடுத்து ரூஹோட தன்மைன்னு இன்னொன்னு என்ன அல்லாஹ் சொல்றான், அந்த ரூஹுக்கு நம்ம சூரா ஷம்ஸ்ல வச்சு பார்த்தோம். என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? நஃப்ஸின் வமா சவ்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்கா, அது பார்த்தோம்ல. அந்த வசனம் யாராவது சொல்ல முடியுமா? கத் அஃப்லஹ ஃபுஜூரஹா, டக்குன்னு எனக்கு அது சொல்ல வர மாட்டேங்குது. யாராவது குரான் கையில வச்சிருக்கீங்களா? فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. فألهمها فجورها وتقواها. فألهمها ஃபுஜூரஹா. ஃபுஜூர்னா என்ன சொன்னா, வெடிச்சு செதற தன்மை, டக்கு டக்குன்னு கோவப்படுறது, அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது, இந்த மாதிரி திடீர்னு வெடிச்சு செதற தன்மையும் அல்லாஹ் ரூஹுக்கு வச்சிருந்தாலும், ஃபுஜூரஹா வ தக்வாஹா, பயபக்தியையும் அமைதியாக போற தன்மையும் தன்னை பாதுகாத்துக்கிற தன்மையும் அல்லாஹ் அந்த ரூஹுக்கு வச்சிருக்கான். இப்போ என்னால கோபப்பட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகவும் முடியும், அதே சமயத்துல கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக போகவும் முடியும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆற்றல் பாருங்க. அது அல்லாஹ் நம்மளோட ரூஹுக்கு கொடுத்திருக்க ஆற்றல். நம்மளால பேலன்ஸ் பண்ணி போக முடியும். சரியா? அப்போ நம்மளோட வேலை என்ன, முழுமையான வேலை என்ன அப்படின்னா, என்கிட்ட எக்ஸ்ப்ளோர்ட் ஆற தன்மைய கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இதுதான் எக்ஸாக்ட் பாயிண்ட். நீங்க தூங்கும் போது கூட இந்த பாயிண்ட் உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ள கெட்டவள் இருக்கா, டெஃபினட்டா எனக்குள்ள ஒரு கெட்டவ இருக்கா. ஓகேவா? அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான், ஒரு ஷைத்தான வச்சிருக்கான். ஏன்னா சும்மாலாம் தூக்கி உங்களுக்கு சொர்க்கத்தை தந்துட முடியாது. அப்போ அல்லாஹ் நிறைய டெஸ்ட் வச்சிருக்கான். அதெல்லாம் கடந்து போகும்போதுதான் நம்மளால அந்த சொர்க்கத்தை அடைய முடியும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்குள்ள ஒரு கெட்டவ இருக்காப்பா. உங்களோட வேலை என்னன்னா, உங்க ரூஹ் என்னன்னா பயங்கரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடியது, அவசரப்படக்கூடியது உங்க ரூஹ்.
அவ்வளோ அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்யும். எனக்கு இப்பவே வேணும்னு அடம் பிடிக்கும். உங்களால பொறுமையா இருக்க முடியாது. இவ்ளோ உங்க ரூஹுக்கு இருந்தாலும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயங்களும் உங்க ரூஹுக்குள்ளேயே இருக்கு. அப்போ உங்களோட வேலை என்னன்னா, கது அஃப்லஹ மங் ஜக்காஹா, யார் அந்த கெட்டதையெல்லாம் தூய்மைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வெற்றி. அப்போ இந்த இடத்துல அஃப்லஹ அப்படின்றது விவசாயி இருக்காங்கல்ல, விவசாயம் செய்வாங்கல்ல, அந்த விவசாயிய வந்து ஃபல்லாஹுன்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்னு சொல்லுவாங்கல்ல, அது அரபில ஃபல்லாஹுன்னு சொல்லுவாங்க. அஃப்லஹன்றது விவசாயம் செஞ்சு அறுவடை பண்றதுதான் வந்து அஃப்லஹ சொல்லுவாங்க. அப்ப கது அஃப்லஹ மங் ஜக்காஹா அப்படின்றது நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுன்றது விவசாயம் பண்றதுக்கு சமமான ஒரு வேலை. இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு அறுவடை செஞ்சிட முடியுமா? விவசாயம் பண்றப்போ என்னெல்லாம் பண்ணணும்? விவசாயம் பண்றப்போ ஒரு விவசாயி சொல்லுங்க பார்க்கலாம், என்னெல்லாம் பண்ணணும் ஒரு விவசாயி? நாத்து நடணும், அதுக்கப்புறம் அதை அறுவடை செய்யணும், அதுக்கு நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சணும், அத எந்த ஆடு மாடும் சாப்பிடாம வந்து பாத்துக்கிறணும், நேரத்துக்கு நேரம் கரெக்டான இதுல தண்ணி ஊத்தணும், அதுல ஏதாவது களை இருந்துச்சு அப்படின்னா அதை பிடுங்கணும், அது எந்த அளவுக்கு பக்குவமா பாதுகாக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கணும், மருந்துலாம் அடிக்கணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் முதல்ல. அதே மாதிரிதான் நாம நம்மளுடைய ரூஹை கண்காணிச்சுக்கிட்டு பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது களை முளைச்சிருச்சா, ஏதாவது கெட்ட குணம் நமக்குள்ள வந்துருச்சா, புடுங்கி வீசுறதுக்கு என்ன பண்றது, எப்படி அதை தண்ணீர் பாய்ச்சறது, அதுக்கு திக்ரு செய்யணும். என் உள்ளத்தை எப்படி செழிப்பா ஆக்குறதுக்கு நீங்க தண்ணி ஊத்தணுமோ அதே மாதிரி என் உள்ளத்தை செழிப்பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? திக்ரு செய்யணும், தொழுகையை சேர்த்துக்கிறணும். அதுல ஏதாவது ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் வந்துருச்சா அதை பிடுங்கி வீசிட்டு தௌபா கேட்டு உங்க உள்ளத்தை பியூரிஃபை பண்ணணும். பூச்சிக்கொல்லி அடிக்கிற மாதிரி திக்ருகள் செய்யணும். அதிகமா நம்ம உள்ளத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடணும். பார்த்து 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 எப்படி ஒரு விவசாயி அவனுடைய பயிரை பார்த்து 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 வச்சு அறுவடை செய்வானோ, நாம நம்ம ரூஹ ரொம்ப பாதுகாப்பா கவனிச்சுக்கிட்டு வரணும். தண்ணி பாய்ச்சறதுல இருந்து, அதுக்கு ஆடு மாடு ஷைத்தான் மீன்ஸ் ஆடு மாடு தீண்ட விடாம அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுனா சுத்தி உள்ள விஷயங்கள் உங்களுடைய ரூஹை கெடுத்துறாம உங்களுடைய உள்ளத்துக்கு வேலி போட்டு பாதுகாக்கிறது, அதுக்கு நீர் பாய்ச்சறது, அதுக்கு அந்த உள்ளம் செழிப்பா இருக்கிறதுக்கு தேவையான குரான் ஓதுறதா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், தௌபாவா இருக்கட்டும், என்ன செஞ்சா அந்த பயிர் செழிப்பாக இருக்குமோ அந்த விஷயங்களை நாம செஞ்சு 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 செய்யும் போது கது அஃப்லஹ மங் ஜக்காஹா, தூய்மைப்படுத்துறதுன்றது வேலை. எப்படி ஒரு விவசாயி அந்த பயிரை பாதுகாப்பானோ அதே மாதிரி நாம நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய ரூஹையும் பாதுகாக்கணும். உலகத்திலே ரொம்ப சிரமமான வேலை விவசாயியோட வேலைதான். ஆமா தானே? ரொம்ப ரொம்ப அவங்களோட வேலையில அவங்க வந்து மாச கணக்குல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அடியான் அவனுடைய ரூஹ வந்து அல்லாஹ் பாதுகாக்க சொல்றான். ஏன்னா நம்மளுக்குள்ள மிருகமும் இருக்கு, நம்மளுக்குள்ள ஷைத்தானிய பண்புகளும் இருக்கு. அதை யாரு தூய்மைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஓகேவா? சோ இது பார்த்தோம். நம்மளுடைய கல்பு பத்தி பார்த்தோம். கல்புனா என்ன, கல்போட தன்மை என்ன, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கல்பு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலைநிறுத்த செய்வாயாக. அப்புறம் நம்முடைய கல்பு வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும்னா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த நான் நிறைய எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன். யாரையும் நம்ம கெட்டவங்கன்னு முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய கல்பு ஒரு செகண்ட்ல மாறிடும். நாம தான் நல்லவங்கன்னு பெருமைப்படக்கூடாது. நம்மளுடைய கல்பும் ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதே மாதிரி யாரோட உள்ளமும் மாறவே மாறாதுன்னு நினைச்சு நம்பிக்கை இழந்துடாதீங்க. கல்போட கேரக்டரிஸ்டிக்ஸே மாறுறதுதான்.
அது மாறும். இப்போ என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்ன வெறுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்க தேவையில்லை. ஏன்னா கல்பு மாறும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் மாறும். அதனாலதான் பாருங்களேன், ஒருத்தவங்களுக்கு ஒத்து வரலன்னு தலாக் கூட்டும்போது அல்லாஹ் சில காலம் கொடுக்க சொல்றானா இல்லையா? கொஞ்ச காலம் கொடுத்து பெண்களை அதே வீட்டுல தங்க வைங்கன்னு சொல்றானா இல்லையா? ஏன்னா எவ்வளோ பெரிய வெறுப்பாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம மனசு அதே மாதிரி இருக்காது, மாறிடும். சில பேரை நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், இவன் என் வாழ்நாள் முழுக்க இவ கண்ணிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா அவன் மேல உள்ள கோபம்லாம் எங்க போச்சுன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்மளுடைய உள்ளம் எப்படின்னா, அல்லாஹ் வந்து கல்புனாலே மாறுறதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த கல்பை மாறும் போது தூக்கி நிறுத்தி பிடிச்சு கொண்டுட்டு வர்றது நம்மளுடைய பெரிய வேலை. இப்போ எல்லாமே நம்மளுடைய கல்புல இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய கல்பு பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட அக்கல் பத்தி பார்த்தோம். நம்மளுடைய அறிவோட வேலை என்ன, அறிவுன்றவங்க யாரு, கல்புன்றவங்க யாருன்னு பார்த்தோம். கல்பு தான் கிங்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நம்மளுடைய சோல்ஜர்ஸ், நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆர்டர் பண்றது வந்து கல்பு. அதுக்கான அட்வைஸ் கொடுக்குற மினிஸ்டர் வந்து நம்மளுடைய அக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்மளோட மூளைக்கும் நம்மளோட இதயத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இப்ப ஆராய்ச்சிகள் ப்ரூவ் பண்ற விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மூளைக்கும் கல்புக்கும் இடையில அதிகப்படியான நியூரான்ஸ் தொடர்புல இருக்காங்க. எப்போதுமே கிங்குக்கும் மினிஸ்டருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளோட ராஜா வந்து நம்மளுடைய கல்பு, மந்திரி வந்து நம்மளுடைய மூளை. அவர் சொல்லிடுவாரு, நீ செய்யறது தப்புப்பா, இப்படி சொல்றது, இந்த விஷயம் செஞ்சா சரி, இந்த விஷயம் செஞ்சா தப்பு, இதெல்லாம் செஞ்சா உனக்கு இப்படி எல்லாம் ஆபத்து வரும். இது எல்லாமே நம்ம அறிவு சொன்னாலும் நம்மளுடைய மனசு கேட்டாதான் அந்த விஷயத்த நம்ம உடல் உறுப்புகள் செய்யும். இப்போ நம்மளோட அறிவு சொல்லும், அந்த பையனை நீ பார்க்காத அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும், ஒரு தடவை பார்த்தாப்புல என்ன ஆக போகுது, சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடலாம், இப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய கண்ணை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது நம்மளுடைய கல்பு. அப்போ இந்த கல்பை பத்தி தான் அல்லாஹ் நிறைய பேசுறான். என்ன, அவருடைய கல்பில் நோய் இருக்குது. அப்போ நம்ம லாஸ்டா எதுவரை முடிச்சோம்னா, நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற நோய்கள் பத்தி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். சரியா? அப்ப நான் என்னுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கணும்னா பாருங்களேன், என்னோட அறிவு சரியா இருக்கணும். இப்ப குடிக்கிறவங்களுக்கு அறிவே வேலை செய்யாது. அதே மாதிரி எப்படி சொல்றது, கத்துக்கிறாதவங்களுக்கு பெருசா வந்து எது சரி எது தப்புங்கிறதே தெரியாது. அறியாமையில இருப்பாங்கல்ல, இப்போ கல்வி அறிவு இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்றது கம்ப்ளீட்டா வந்து தெரியாம இருக்கும். அப்போ நம்மளோட அறிவை கெடுக்கிற விஷயம் என்ன, நம்மளுடைய கல்பை கெடுக்கிற விஷயம் என்ன, நம்மளுடைய ரூஹோட தன்மையை அழிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படி ஹீல் பண்றது அப்படின்றதுதான் இனி வரப்போற கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? விஷயம் புரிஞ்சுச்சு தானே? ஒரு வழியா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அப்போ நான் நஃப்சுல் முத்மைன்னா ஸ்டேஜ் அடைஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னுடைய ரூஹை எப்படி நான் வைக்கணும், அந்த ரூஹை கெடுக்கக்கூடிய ரூஹுக்கு அந்த கல்புக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன, அதை எப்படி ஹீல் பண்றது, இதுதான் இனி வரக்கூடிய கிளாஸஸ். எல்லாருடைய இதயத்திலும் ஏதாவது ஒரு நோயால நம்ம அஃபெக்ட் ஆகி இருப்போம். அப்போ உங்களுடைய நோய் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான மருந்தை கொடுத்து நாம நிம்மதியான லைஃபை இங்கேயும் லீட் பண்ணோம். நஃப்சுல் முத்மைன்னானா அது போய் சொர்க்கத்துலதான் கிடைக்கணும்னு இல்லை, இங்க அதோட லிட்டில் பிட் இங்க நமக்கு கிடைக்கும். அதுதான் நைட்டு தூங்கக்கூடிய நிம்மதியான தூக்கம். அப்போ அந்த நஃப்சுல் அப்போ அந்த நிம்மதியா என்னுடைய நோய்கள் எல்லாம் நான் எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதான் இனி வரப்போற கிளாஸஸ்ல இன்ஷால்லா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்த்த வரையும் கிளியர் தானே? இன்னைக்கு கிளாஸஸ் ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். சிஸ்டர் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் கஸீரா. எல்லாமே ஓரளவுக்கு பிரசன்ட்டுக்கு வந்துட்டீங்க தானே? 1 month கேப் முடிச்சிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்.
ஓகே. அப்போ இனிமே அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது இந்த செட்டப்போடயே வாங்க. நமக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சு நாம சரி பண்ண போறோம். நம்மளுடைய நோய்களை சரி பண்ண போறோம். இதுதான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது உங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கணும். சோ இந்த ஹோல் இஸ்லாமிக் சைக்காலஜி இந்த 1 இயர்ல நாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் செய்ய போறோம். என்ன தூய்மைப்படுத்தி நான் நிம்மதியா வாழ போறேன். ஓகேவா? இன்ஷால்லா. ஓகே சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நிம்மதியையும் அந்த தூக்கக்கூடிய வாய்ப்பையும் எல்லாம் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எல்லாருமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எல்லாத்துக்கும் தீர்வு வந்து அல்லாஹ் தனித்தனியாலாம் சொல்லல. எல்லாத்துக்கும் தீர்வு ஒண்ணுதான். இன்ஷா அல்லாஹ் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அது நமக்கான தீர்வுகளா நம்ம இன்ஷா அல்லாஹ் மாத்திக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் அதை தேடுங்க. அல்லாஹ் கிட்ட நிறைய கேளுங்க. என் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை காட்டு. நீ தான் அல் ஃபத்தாஹ். அல் ஃபத்தாஹ்னா திறக்கக்கூடியவன். என்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு எனக்கு ஒரு வழி காட்டக்கூடியவன் நீ தான் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா அந்த கிளாஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நீங்க யாரோ கேட்டிருந்திருப்பீங்க "எல்லாம் என் பிரச்சனைக்கு தீர்வை கொடுன்னு." அதனாலதான் நீங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எத்தனையோ பேர் இன்னைக்கு கிளாஸ் லீவ் போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. இந்த அன்னைக்கு நான் இந்த விஷயத்த பேசுறேன்னா நீங்க என்னைக்கோ கேட்டிருந்திருப்பீங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்கு எனக்கு சரியான தீர்வை கொடுனா அல்லாஹ் கொண்டுட்டு வந்து தீர்வுல எல்லாம் உங்களை போய் நிக்க வைக்க மாட்டான். தீர்வுக்கான வழியை தான் காட்டுவான். ஓகே தானே? அப்போ என்னைக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு துவானாலதான் இந்த கிளாஸ் அதுல நீங்க இருக்கீங்க. நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுடைய துவா ஏதோ ஒண்ணு கபுல் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதனால நம்பிக்கையோட இறைவன் கிட்ட கேளுங்க. என்ன வேணுமோ நம்பிக்கையோட கேட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயத்த நான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்ஷால்லா சிஸ்டர். அடுத்து டியூஸ்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான விஷயங்களை என்ன பேச வைக்கணும்னு இன்ஷா அல்லாஹ். சரிம்மா. துவா செய்யுங்க சிஸ்டர். அல்லாஹ் எல்லாருடைய கஷ்டங்களையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.